வணக்கம் உறவோடே. நீண்ட நாளுக்கு பிற்பாடு நாங்கள் வலம்புரியில் வருகின்ற என் சொக்கன் எழுதிய அடாவடி கோட்டை அமெரிக்க உளவுத்துறை CIA வரலாறுகள் நாங்கள் 20 அடி 20 மட்டும் பார்த்திருக்கின்றோம். இன்று அடி 20 21 தொடர்கிறது. நாஸ்திகர்களின் ஆட்சியின் கீழ் குடிமக்களாக இருப்பதில் அவர்களுக்கு சில மனவர்த்தங்கள் இருந்தன. இதை புரிந்து கொண்ட சோவியத் யூனியன் ஆப்கானிஸ்தானுக்கு பலவிதமாக அரசியல் பொருளாதார உதவிகளை அளிக்கத் தொடங்கினார்கள். ஆப்கானிஸ்தானில் சோவியத் ஆதரவுடன் ஒரு இடதுசாரி அரசு அமைந்தது. PDPA என்ற அந்த ஆப்கான் குடியரசுக் கட்சி ஆரம்பத்தில் எல்லாம் ஒழுங்காகத்தான் இருந்தது. 1967 உட்கட்சி பூசல்கள், பகை, ஆட்சி கவிழ்ப்பு நடவடிக்கைகள் என்று சகல குழப்பங்களும் தொடங்கின. இதனால் கட்சியில் எல்லோரும் தங்களை வருங்கால பிரதமர்களாக கருதி கொண்டார்கள். அவன் ஏன் பதவியில் இருக்கின்றான், அவனை கவிழ்த்துவிட்டு நான் ஏன் பதவிக்கு வரக்கூடாது என்பதில் தொடங்கி, நீ இந்த ஊழல் செய்தாய், நான் அந்த ஊழல் செய்தேன் என்கின்ற ரேஞ்சுக்கு அடித்து கொள்ள தொடங்கினார்கள். இதனால் ஆப்கான் அரசியலில் சாக்கடை நாட்டமடிக்க ஆரம்பித்தது. 1973 தாவூத் என்பவர் அப்போதைய அரசாங்கத்தை கவிழ்த்துவிட்டு பதவிக்கு வந்தார். அந்த 5 வருடம் கழித்து இன்னொரு இராணுவ புரட்சி, அடுத்த சில மாதங்களில் மற்றொரு குடி புரட்சி என்று நிலைமைகள் கைமீறத் தொடங்கியிருந்தது. சோவியத் யூனியனை பொறுத்தவரை ஆப்கானிஸ்தான் உள்விகாரங்களில் நேரடியாக தலையிட அவர்கள் விரும்பவில்லை. ஆனால் அங்கே அமையும் அரசு தங்களுக்கு ஆதரவானதாக இருக்க வேண்டும் என்று மட்டும் விரும்பினார்கள். ஆனால் அமாவாசைக்கு ஓர் ஆட்சி கவிழ்ப்பு, பர்னோமியில் இன்னொரு புதிய அரசாங்கம் என்று கலாட்டா தேசமாகி கொண்டிருக்கின்றது ஆப்கான். இந்த நிலைமையில் ஆட்சிக்கு வருகிறவர்கள் எல்லோரும் சோவியத் யூனியன் ஆதரவாளர்களாக இருப்பார்கள் என்று எதிர்பார்க்க முடியுமா? அங்கேதான் பிரச்சனை தொடங்கியது. ஹபிபுல்லா அமீன் என்ற இராணுவ புரட்சிக்காரர் சோவியத்துடன் இணைந்து செயற்படுவதில்லை என்று முடிவெடுத்தார். இதனால் கடுப்பான சோவியத் யூனியன் தமது படையினரை ஆப்கானிஸ்தானுக்குள் அனுப்பி வைத்தது. இதன் நோக்கம் ஆப்கானிஸ்தான் ஆக்கிரமிப்பு சோவியத் யூனியனில் சேர்த்துக் கொள்வது அல்ல, அங்கே ஒரு சிவப்பு அரசாங்கம் அமைப்பது மட்டுமே. அதுவரை ஆப்கானிஸ்தான் என்று ஒரு தேசம் இருப்பதை அமெரிக்காவுக்கு தெரிந்திருக்குமோ என்னமோ, இல்லையோ. சோவியத் யூனியன் இப்படி ஒரு ஆக்கிரமிப்பு செய்திருக்கிறார்கள் என்று தெரிந்ததும் மளமளவென்று தங்களுடைய தரப்பு கைங்கரியங்களுக்கு தயாராகிவிட்டார்கள். இதுவே உலகப்போர் சமயமாக இருந்ததால், அல்லது இது உலகப்போர் சமயமாக இருந்தால் சோவியத் யூனியன் ஆக்கிரமிப்பை விலக்க நாங்கள் ஆப்கானுக்கு உதவுகிறோம் ஆக்கும் என்று சொல்லிக்கொண்டு அமெரிக்கா தனது இராணுவத்துடன் கிளம்பி இருக்கும். ஆனால் இப்போது அமைதி காலம், ஆகவே கொஞ்சம் மறைமுகமாகத்தான் செயற்பட வேண்டியிருக்கும். வெளிநாடு மறைமுகம் போதாதா, உடனடியாக CIA கூப்பிட்டு விட்டார் அப்போதைய அமெரிக்க ஜனாதிபதி ஜிம்மி கார்டர். ஆப்கானிஸ்தான் என்ன நடக்கிறது, அதில் நாம் செய்யக்கூடியது என்ன, அதைவிட முக்கியமாக இதனால் நமக்கு உடனடி நீண்ட கால பலன்கள் என்னென்ன உண்டு? CIA உருவாக்கப்பட்ட போது அதன் கடமைகள் என்ன ஒரு லிஸ்ட் கொடுத்திருந்தார்கள். இது தவிர காலப்போக்கில் CIA தனக்கென்று சில சட்ட திட்டங்களை உருவாக்கி கொண்டிருந்தது. இந்த எவற்றிலும் அடுத்த நாடுகள் மீது படையெடுக்கும் உரிமை இல்லை. ஆனால் அதே சமயம் திரைமறைவில் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம். இராணுவ விமானங்கள் டாங்கிகளில் பறக்க விட்டு கொண்டு அமெரிக்க கொடியை ஆப்கானுக்கு கிளப்ப முடியாதை தவிர வேறு விதத்திலும் சோவியத் யூனியனை எதிர்க்கலாம். பிரம்மாண்டமான சோவியத் யூனியனுடன் ஒப்பிடுகையில் ஆப்கானிஸ்தான் சிறிய தேசம். ஆனால் அதற்காக அவர்கள் படை திரட்டி கொண்டு வந்ததும் வாங்க மச்சான் வாங்க என்று யாரும் பாட்டு பாடி வரவேற்கப் போவதில்லை. நிச்சயமாக சோவியத் ஆக்கிரமிப்புக்கு உள்ளூரில் எதிர்ப்பு இருக்கும் என்று கணித்த CIA வழக்கம் போல் அதை எதிர்ப்பாளர்களுக்கு தாராளமாக உதவ தீர்மானித்தார்கள். அவர்கள் கையை வைத்து சோவியத் யூனியனின் கண்ணை குத்துவதுதான் அடிப்படை நோக்கம். பொருளாதார ரீதியில் பின்தங்கிய தேசமாக ஆப்கானிஸ்தான் புரட்சி அமைப்புகளும் பர்மையில் தான் இருந்தன. படைபலம் ஓரளவு இருந்தாலும் ஆயுதங்கள் விடயத்தில் சில நூற்றாண்டுகள் பின்னே இருந்தார்கள்.
அடி உதை தெரியும், ஆனால் முறைப்படி தந்திரமாக போர் செய்கிற புத்திசாலித்தனம் தெரியாது. இதையெல்லாம் சிஏக்கு முன்பே சிலர் கவனித்திருந்தார்கள். பாகிஸ்தான் உளவுத்துறையான ஐஎஸ்ஐ இன்டர் சர்வீஸ் இன்டெலிஜென்ஸ் பாகிஸ்தானுக்கு ஏன் ஆப்கானிஸ்தான் மீது பிரியம் என்பது தனிக்கதை. அது இங்கே வேண்டாம், இப்போதைக்கு வேண்டாம். சோவியத் யூனியன் ஆக்கிரமிப்பை எதிர்த்து போராடி கொண்டிருந்த ஆப்கானிஸ்தான் முஜாஹிதீன்களுக்கு ஐஎஸ்ஐ உதவ தீர்மானித்திருந்தது என்பதோடு நிறுத்தி கொள்வோம். உதவி என்றால் முஜாஹிதீன் தீன்களுக்கு வயிறு நிறைய சாப்பாடு போடுவதில் தொடங்கி ஆயுத பயிற்சி, யுத்த பயிற்சி என்று சகலத்துக்கு மேற்பாடு செய்தார்கள். இதற்காக பாகிஸ்தான் ஆப்கான் எல்லைகள் திறந்துவிடப்பட்டிருந்தன. இதை கேள்விப்பட்ட சிஏஏ உச்சமாகிவிட்டது. குட்டையை குழப்புவதற்கு இன்னொரு சிநேகிதன் என்று ஐஎஸ்ஐ உடன் கைகோர்த்து கொண்டார்கள். ஆப்கானிஸ்தான் போராளிகளுக்கு வழங்குவதற்காக சீனா, எகிப்து உள்ளிட்ட சில நாடுகளில் இருந்து சுமார் $15 மில்லியன் மதிப்புக்கு ஆயுதங்களை வாங்கியது சிஐஏ. இந்த ஆயுதங்கள் அமெரிக்கா விமானங்களில் ஏற்றப்பட்டு பாகிஸ்தான் கொண்டு சென்று சேர்ந்தன. இந்த ஆயுதங்களை ஆப்கானிஸ்தான் செயற்பட்டு வரும் பல போராளி குழுக்களுக்கு பிரித்து வழங்கும் பொறுப்பு பாகிஸ்தானுடையது. இதிலும் சிஐஏ ஒரு சின்ன சூட்சுமம் வைத்திருந்தது. ஆப்கான் போராளிகள் குழுக்களில் யாரெல்லாம் அதிதீவிரவாதிகள், பூமி பாவங்களுக்கு அஞ்சாதவர்கள் என்று கணக்கு போட்டுக்கொண்டு அவர்களுக்கு மட்டும் அதிக அளவு ஆயுதங்களை கொடுத்தார்கள். 22க்கு வந்துவிட்டோம். இதன் மூலம் சோவியத் யூனியனுக்கு பாதிப்பு கூடுதலாக இருக்கும் என்பது அவர்களுடைய கணக்கு. துப்பாக்கி, வெடிகுண்டு என்று தொடங்கி எலக்ட்ரானிக் சாதனங்கள், ஏவுகணைகள், ரசாயன ஆயுதங்கள் என்று பல்வேறு உதவிகள் அமெரிக்காவிலிருந்து பாகிஸ்தானுக்கும் பிற ஆப்கானிஸ்தான் ரகசிய கொரியர் சர்வீஸில் சென்று சேர்ந்தன. ஒவ்வொரு ஆண்டும் இப்படி அனுப்பப்பட்ட ஆயுதங்கள், உபகரணங்களின் எடை மட்டுமே பல ஆயிரம் தொன். அமெரிக்கா வெறுமனே ஆயுதங்கள் அனுப்புவதோடு நிறுத்திக் கொள்ளவில்லை. சிஐஏ அதிகாரிகள் பலர் பாகிஸ்தானுக்கு செல்வதற்கு சீசன் டிக்கெட் வாங்கி கொண்டார்கள். ஐஎஸ்ஐ அலுவலகத்தில் உள்ளூர்காரர்களை விட அதிகமாக அமெரிக்க முகங்களை பார்க்க முடிந்தது. அந்த சிஐஏ அதிகாரிகளுக்கு 2 பொறுப்புகள் வழங்கப்பட்டிருந்தன. ஐஎஸ்ஐ அதிகாரிகள் உளவாளிகள், ஒற்றர்களுக்கு அடிப்படை விடயங்களையும் நவீன தொழில்நுட்பங்களையும் சொல்லித் தருவது மற்றும் ஆப்கான் போராளிகளுக்கு நேரடியாக செய்யக்கூடிய உதவிகள், பயிற்சிகளை செய்து முடிப்பது. தங்களுக்கு அமெரிக்காவின் முழு ஆதரவு, ஆசீர்வாதம் இருக்கிறது என்று தெரிந்ததும் பாகிஸ்தானுக்கும் பலம் கூடிவிட்டது. அங்கிருந்து வரும் ஆயுதங்களை போராளிகளுக்கு சென்று சேர்ப்பதில் ஆரம்பித்து போர் பயிற்சிகள் வரை அனைத்திலும் வேகம் கூடியது. 1979 சோவியத் யூனியன் ஆக்கிரமிப்பு தொடங்கிய போது இந்த நூண்டு தேசமான ஆப்கானிஸ்தான் சீக்கிரமாக சுருட்டி தாம்பூலம் போட்டு கொண்டு விடலாம் என்றுதான் நினைத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் ஐஎஸ்ஐ, சிஐஏ என்று 2 வலுவான எதிரிகளை அவர்கள் சந்திக்க வேண்டியிருந்தது. இவர்கள் நேருக்கு நேர் நின்று போரிட்டால் கூட பரவாயில்லை, பின்னால் நின்று கொண்டு ஆப்கானிஸ்தான் புரட்சியாளர்களை தயார் செய்கிறார்கள். போதாக்குறைக்கு உலகெங்கும் இருந்து முஸ்லீம் இளைஞர்கள், பிரபல உதாரணம் ஒசாமா பின் லேடன், ஆப்கானிஸ்தானுக்கு உதவ கிளம்பி வந்திருந்தார்கள். போதாக்குறைக்கு காடு மலைகள் நிறைந்த ஆப்கானிஸ்தானின் புவியியல் அமைப்பால் அந்த நாட்டை யாராலும் அத்தனை சுலபத்தில் முழு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துவிட முடியாது. யார் எங்கிருந்து தாக்குகிறார்கள் என்று தெரியாமல் திணறி போய்விட்டது சோவியத் யூனியன். இத்தனையையும் நமுட்டு சிரிப்போடு பார்த்து கொண்டிருந்த சிஐஏ பனிப்போரின் உச்சத்தில் இப்படி சோவியத் யூனியனை தடுமாறச் செய்ததில் அவர்களுக்கு சந்தோஷம் தாங்கவில்லை. சில மாதங்கள் முடிய வேண்டிய யுத்தம் இந்த திரைமறைவு குழப்பங்களால் வருடக்கணக்காக நீடித்தது. தற்போது மாதிரி ஐஎஸ்ஐ, சிஐஏயின் உதவியோடு பெற்ற ஆப்கானிஸ்தான் போராளிகள் சோவியத் யூனியனுக்கு கடுமையான நெருக்கடி கொடுத்தார்கள். அவர்கள் எத்தனை கூடுதல் துருப்புக்கள், ஆயுதங்களை கொண்டு வந்து இறக்கினாலும் யுத்தம் முடிகிற வழியாக தெரியவில்லை. சிஐஏயை பொறுத்தவரை சோவியத் யூனியனை வலுவிழக்க செய்யும் ஒரு உத்திதான் இது. தொடர்ந்து பல ஆண்டுகளுக்கு யுத்தத்தில் ஈடுபடும் ஒரு தேசம் இந்த அளவுக்கு துவண்டு போகும் என்பதை அவர்கள் ஏற்கனவே வியட்நாம் போரில் அனுபவபூர்வமாக அறிந்திருந்தார்கள். ஆகவே அதே தந்திரத்தை பயன்படுத்தி சோவியத் யூனியனுக்கு கடும் சேதம் உருவாக்க தொடங்கியது சிஐஏ. ஆயிரக்கணக்கான சோவியத் போர் வீரர்கள் ஆப்கானிஸ்தான் போராளிகளால் கொல்லப்பட்டார்கள். இப்படி ஒரு நீண்ட யுத்தத்துக்கான பெரும் செலவை சோவியத்தால் சமாளிக்கவே முடியவில்லை.
முழுசாக 10 ஆண்டுகள் 1979 தொடக்கம் 89 நீடித்த சோவியத் யூனியன் ஆப்கானிஸ்தான் யுத்த லட்சக்கணக்கானவர்களை பலி வாங்கியது. இந்த போரின் மூலம் அனாதைகளாக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கையும் பல லட்சங்களை தாண்டியது. இது தவிர யுத்தத்தின் போது அந்நாட்டின் பாதிக்கப்பட்ட கண்ணிவடிகள் இன்று வரை முழுவதுமாக அகற்றப்படவே இல்லை. ஒவ்வொரு நாளும் சில அப்பாவிகளேனும் இவற்றில் சிக்கி உயிரிழந்து கொண்டிருந்தார்கள். இப்படி ஆப்கானிஸ்தானுக்கு ஏகப்பட்ட பாதிப்புகளை உருவாக்கிய பிறகு சோவியத் யூனியனாக அவர்களை முழுமையாக ஜெயிக்க முடியவில்லை. நேரடி தாக்குதல், பொருளாப்போர் என்று பல வகையிலும் ஆப்கானிஸ்தான் போராளிகள் அவர்களை விரட்டி அடித்து விட்டார்கள். 1989 ஆண்டு சோவியத் யூனியன் ஆப்கானிஸ்தானிலிருந்து வெளியேறியது. இதனால் அதிக சந்தோஷம் அடைந்தவர்கள் ஆப்கான் போராளிகள் கூட இல்லை, ISI-CIA கூட்டணிதான். சந்தேகமே இல்லை, அவர்களுடைய மிகப்பெரிய வெற்றி இது. இன்று வரை ISI-CIA ஆகிய இரு நிறுவனங்களின் சரித்திரத்திலும் ஆப்கானிஸ்தான் வெற்றி குறிப்பிடத்தக்க இடம் பிடித்திருக்கிறது. ஆப்கானிஸ்தானுக்கு முன்பும் பின்பும் சிலர் CIA பல நாடுகளில் விளையாடி இருக்கிறது. ஆனால் இந்த முறை சோவியத் யூனியனுக்கு மிகப்பெரிய இழப்பை உண்டாக்கிவிட்டது. அவர்களுக்கு தனிப்பட்ட சந்தோஷம். இதற்காக அவர்கள் பில்லியன் கணக்கான டாலர்களை செலவழிக்க வேண்டியிருந்தது. அதனால் என்ன, எதிரிக்கு ஒரு கண் போச்சு, நமக்கு எந்த இழப்பும் இல்லை. போதாதா, ஆப்கானிஸ்தான் யுத்தத்தின் பின்னணியில் நின்று இயங்கியதால் அமெரிக்காவுக்கு அரசியல் லாபங்கள் அதிகம், நஷ்டங்கள் குறைவு. ஆனால் இந்த ஆக்கிரமிப்பின் பின்விளைவாக நிகழ்ந்த ஒரு சம்பவம் உலக சரித்திரத்தையே மாற்றி அமைத்து விட்டது. இந்த சம்பவம் மறைமுகமாக CIA-யின் இருப்புக்கே ஆபத்தாக அமைத்தது. 10 சர்க்கிள். சோவியத் யூனியனுக்கு நமக்கும் நடுவே உள்ள இடைவெளி எத்தனை பெரியது! இதுதான் 2 தலைமுறை அமெரிக்க ஆட்சியாளர்கள் இராணுவத்தினர் உளவுத்துறை அதிகாரிகளை பித்து பிடித்தது போல் அலைய செய்த கேள்வி. இதற்கு விடை தெரியாதவரை அவர்களால் நிம்மதியாக சாப்பிட தூங்க கூட முடியவில்லை. அப்படியே தூங்கினாலும் இராத்திரி கனவுகளில் சோவியத் காம்ரேட்கள் கை நிறைய ஆயுதங்களோடு வந்து பயமுறுத்தினார்கள். இடைவெளி என்றால் கிலோமீட்டர் கணக்கு அல்ல. அமெரிக்காவை கவலை குழப்பத்தில் தள்ளுவதற்காகவே பாம் கேப், மிசைல் கேப் என்று வேறு பல இடைவெளிகள் இருந்தன. இத்துடன் அட்டாவடி கோட்டை அமெரிக்க உளவுத்துறை CIA வரலாறு 21-22 என்றுடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் 23-24 உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அனைவரிடமிருந்தும் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பின் முருகன். நன்றி, வணக்கம்.